அங்கே போனால் நான் பயங்கரமாக அழுதுருவேன்னு நினைக்கிறேன் நான். அது வரைக்கும் ஸ்ருத்திகா இருக்கணும். இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சும் போயிருக்கா. நமக்கு வந்து கஷ்டமாக தான் இருக்குது. அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். நீ வந்துருன்னு தோணுது. கண்டிப்பா இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஆளுங்க முதல்ல ஓட்டு போடணும். நம்ம பீப்புளோட சப்போர்ட் கூட பயங்கரம். இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து என்ன இப்படி இருக்கிறாங்க, ஸ்க்ரீனுக்காக பண்ணுறாங்களா, இது பண்ணுறாங்களான்ட்டு அங்கே நார்த்லேருந்து சில கமெண்ட்ஸ் வந்துச்சு. நம்ம ஆளுங்க அப்படியே குதிச்சு என்னடா உங்களுக்கு தெரியும், நான் காமிக்கிறேன்டா கிளிப்ஸ்ன்னு சொல்லிட்டு பதிலுக்கு கமெண்ட்டை கொடுத்து அடுத்த நாள்லேருந்தே பெர்செப்ஷன் மாறிடுச்சு. எல்லாமே தே அண்டர்ஸ்டுட் தட் ஸ்ருதிகா இஸ் திஸ். ஆமா, அவங்களோட தமிழ் இன்டர்வியூஸ் பார்த்தோம். இது பண்ணாங்க. இல்லை நாங்கள் கூட ஃபர்ஸ்ட் வந்து இதுமோ சும்மா நடிக்கிறாங்கன்னு நினச்சோம், பட் நிஜமாலுமே இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாறிச்சு. அதுக்கெல்லாம் நம்ம ஆளுங்க வந்து பயங்கரமா விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பயங்கர தேங்க்ஃபுல் அதுக்கெல்லாம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டே நீங்க சொன்ன மாதிரி கமெண்ட்ஸ் வந்தது, ஓவர் ஆக்டிங் பண்றாங்க, இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வந்து பார்க்க முடிஞ்சது. நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? கண்டிப்பா இது மாறும்ன்றது தெரியும், பட் ஆரம்பத்துல அது கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததா? டெஃபினட்டா வந்து அஃபெக்ட் ஆகும் தான். அவங்க வந்து புரிஞ்சுக்காம பேசுறாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட நைட் மட்டும்தான். பட் இட் வாஸ் வெரி ஷார்ட் லிவ்ட். ஏன்னா அந்த நைட்டு வந்து ஒரு 11:30 தான் வந்தது. ஸோ 11:30 தான் கமெண்ட்ஸ் வந்தது. இவங்க வந்து வேணுன்ட்டே நடிக்கிறாங்க, ஓவர் ஆக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி தோணுது அப்படின்னு சொன்னாங்க. பட் அடுத்த நாள் மார்னிங்குள்ளே நம்ம ஆளுங்களாம் உள்ள பூந்து எல்லாத்தையும் கிளிப்ஸை போட்டாங்க. அடுத்த எபிசோட் வரதுக்குள்ளே பெர்செப்ஷன் மாறிடுச்சு. 1 எபிசோடில் மாறிடுச்சு அப்படியே. ஸோ இட் வாஸ் அந்த ஒரு நைட் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் தென் ஐ ரியலைஸ்ட் இதுதான் பிக் பாஸ், இப்படி தான் இருக்கும், பீப்புள் எல்லாம் இப்படி தான் பேசுவாங்க, பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும்ட்டு. பட் இப்போ ப்ரிடாமினெண்ட்டாக ஒரு 90% எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. ஒரு டாப் 5 கண்டஸ்டன்ட்ஸ் ஃபைனலிஸ்ட் வரைக்கும் அப்படின்றப்ப ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிடுறாங்க ஸ்ருதிகாவோட நேம். எஸ், நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க அது. ஆமாம் டாப் 3ல சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி இல்லை வந்தா கப்போட வரணும் அப்படின்ற. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ எப்படி இருக்குன்னா அவ்வளோ மிஸ் பண்ணுறேன். நீ வந்துருன்னு தோணுது, ஆனா வராதன்னு ட்வீட் கூட போட்டிருந்தீங்கல்ல, செல்ல தலை வைக்கிறீங்க, நான் என்ன பேங்காக்ல இருந்து வரணுமா? கரெக்ட். ஆமா. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ஸ்லாம் இருந்திருக்கும்ல, பேசாம வந்துட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணுது. பட் அந்த ஒரு இன்டெப்தா யோசிச்சு பாத்தீங்கன்னா she has sacrificed so much. மென்டலா இவ்வளவு ப்ரிப்பேர் ஆகி போயிருக்கா. இந்த மாதிரிலாம் நடக்கும்னு தெரிஞ்சும் போயிருக்கா. போகும்போது சரி உள்ள இருக்கும்போது நமக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. அப்ப அதை ஃபீல் பண்ணி பண்ணும்போது ஸ்ருதிகாவுக்கு அங்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதை மீறி ஷீ இஸ் அகெயின் ஃபைட்டிங் அவுட்டுன்னு தோணும்போது நம்ம வந்து ப்ரே பண்ணிவிட்டு இல்லை இன்னும் ஜெயிச்சுட்டு வா, இவங்களுக்கு காமிச்சிட்டு வா யாருன்னு, நம்ம தமிழ் பொண்ணு யாருன்றதை காமி அப்படின்றதுலாம் உள்ளுக்குள்ளே தோணுது. அண்ட் சிங்கப்பெண்ணே ரீல்ஸ் அது நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த காஃபி பவுடர், நான் யாருக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் பிகாஸ் ஒரு ஈகோக்காக பண்ண மாட்டேன்ற ஒரு விஷயம். அது காஃபி பவுடர் வந்து அது எப்படின்னா சில பேர் வந்து எவ்வளோ காஃபி பவுடரா அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக என்னன்னா அதுக்கு முன்னாடி நாள் தான் நான் பார்த்தேன் ஸ்ருதிகாவுக்கு வந்து ஒரு 3 days சாப்பிடல. சாப்பிடாம ஷி ஸ்டார்டட் க்ரைங். அந்த ரீல்ஸில் வந்து எனக்கு வந்து 3 நாளாக வந்து நான் சாப்பிடல, வயிறு வலிக்குது, பாத்ரூம் போல அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுதுட்டு இருந்தா. அப்போ வந்து நான் இங்கே வந்து பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யூ கேனாட் சென்ட் எனிதிங். நம்ம இங்கேருந்து அமிச்சோம்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வந்து தே ஹேவ் சம் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் மட்டும் இஸ் அலவுட். ஓகே, ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அலவுட் ஐ கெஸ். ஸோ அதனால் நான் இங்கேருந்து அமிச்சேன். அதை அமிச்சது வந்து ஷீ அண்டர்ஸ்டுட். சரி நம்மளை பார்த்துருக்கான், இந்த மாதிரி அழுததுனால தான் இந்த அமிச்சிருக்கான்றது அவளுக்கு வந்து இப்போ எங்களோட ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போகல. ஏன்னா நான் பிரேக் டவுன் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபோட்டோ ஆறு ஃபோட்டோவும் இல்லை. ஸோ இதை பார்த்தோன்னே இட் வாஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் ஹர். நான் அதை பார்த்துட்டு அமிச்சேன்றதுனால